திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள நியாய விலை கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரடாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட முசிறி பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக நியாய விலை கடை இயங்கி வருகிறது. இங்கு முசிறியம், இளங்கார்குடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி வந்துள்ளனர். இந்த நியாய விலை கடை கட்டிடத்தில் பழுதடைந்துள்ளதால் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தற்காலிகமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் சிறிய அளவில் இருப்பதாலும் இதன் மேற்கூரை பழுதடைந்துள்ளதால் மழை காலங்களில் மழைநீர் கசிவு ஏற்படுவதாலும் பொருட்கள் வாங்க வரும் மக்கள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து ஆட்சியர் அலுவலக, வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆகிய இடங்களில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே நியாய விலை கடை இயங்கி வந்த கட்டடத்தை சீரமைத்து உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்று முசிறியம் பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வச்சு அதையும் இதையும் ஒழுகுதுனால நாங்கள் கிராம பஞ்சாயத்து சொல்லி நாங்கள் அதை பர்தா போட்டு மேலே மூடி அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ எங்களுக்கு உடனடியாக அந்த அங்காடியை எங்களுக்கு சீரமைப்பு கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் அந்த அங்காடி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கீழே தளம் வாங்கி போய் அதை ஒருத்தருமே ஒன்றும் வாங்க முடியாமல் இருக்கிற பொருள் பூரா வீணாக போகிற மாதிரி ஆகிட்டு, திரும்பி பழைய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் ரோட்டில் இருக்குது, அதில் கொண்டாந்து மாற்றி வச்சாங்க. அங்கே வெயில்னால நின்று ஜனங்கள் வாங்க முடியல, கிட்ட ஒரு மழை தண்ணி தான் நிற்க முடியல.